கொக்கு செய்திகள் நேயர்களுக்கு இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அவர் கருணாநிதி தமிழர். ஆமா, கருணாநிதி தமிழர். ஆமா, அதே மாதிரி அம்மையார் ஜெயலலிதா எம்ஜிஆர் வந்து மலையாளி, ஜெயலலிதா அம்மையார் கன்னடர். ஆனா அவங்க கன்னடம் கிடையாது, தமிழச்சி தான். அவங்க தமிழச்சி தானே, அவங்க கன்னடரே கிடையாது. செருப்பை தூக்கி போட்டாருன்னா இன்னொரு ஜோடிக்காக காத்துட்டு இருப்பாரு. ஏன்னா அந்த செருப்பு வச்சோம்னா அடுத்த மீட்டிங்ல வரிசையா அடிக்க வைப்பாரு. இத்தனை ரூபாய்க்கு ஒரு பைசா 2 பைசாக்கு வந்து எடுத்துக்கோங்க ரூபாய் செருப்பை அப்படின்னு சொல்லி அவர் மேற்கோள் காட்டுறாரு பல மேடைகள்ல. தமிழ் தேசியத்துக்கு ஆதரவா பெரியார் முழுமையா இருந்தாரா? தமிழ் மொழியை ரொம்ப சிறுமிப்படுத்தினார், கேவலப்படுத்தினார், அதையெல்லாம் சொல்றேன். திராவிட மாடலா நீங்க 4 மாநிலத்தையும் இருக்க எல்லா இனங்களையும் ஒன்று சேர்க்க முடிஞ்சா உங்களால? நீங்க மட்டும் தான் இருக்கிறீங்க. அப்ப எதுக்கு திராவிடம் சொல்றீங்க? தமிழர்கள் மட்டும் திராவிடம் ஆக முடியாது. அதை அவங்க மட்டுப்படுத்திக்கிட்டது காரணம் பெரியாரை திராவிடத்தையும் ரொம்ப எதிர்த்தோம்னா தமிழ்நாட்டில் உள்ள போக முடியாது. அதனால சாப்பிட்டு. ஆனா இவரு வேற நிலையிலிருந்து இருக்கிறார். இவரு திராவிடத்தை எதிர்ப்பதற்கு தமிழ் தேசியத்தை பயன்படுத்துறாரு. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு கலை அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம். அப்துல் ஹக்கீம். சீமான் மீது இன்னொரு கேள்விகளும் எழுப்பப்படுது சார். இப்போ தமிழ் தேசியம்னு சொல்றாரு சுபவி போன்றவர்கள். இன்னும் தமிழ் திராவிட சித்தாந்தோடையில் என்ன கேட்குறாங்கன்னா, தமிழ் தேசியம் என்று நீங்கள் எப்படி வரையறுக்கிறீங்க? அது மாநில சுயாட்சியா, இல்லை தனி இறையாண்மையா, இல்லை தனிநாடு கோரிக்கையை நீங்கள் முன்வைக்கிறீங்களா? தமிழ் தேசியம் என்பது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் திரு சீமான் அவர்கள் மீது எழுப்பப்படுது. இதற்கும் அவர் தெளிவான ஒரு விளக்கத்தையோ ஒரு அவர் தரப்பு மக்களோ எதுவும் சொன்ன மாதிரி நமக்கு அது தெரியல. ஏங்க, தமிழ் இனத்துக்காக போராடுவது என்றால் அது இவங்களும் தான் சொல்றாங்க நாங்கள் போராடுறோம். இல்லை, அவங்க தெளிவாக திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவாக சொல்லுது இல்லையா? மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்னு சொல்லி அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க. அந்த சீனா போருக்கு பிறகு அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க, இந்த கொள்கையில தான் நாங்கள் இருக்க போகிறோம் 62 பிறகு அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்தினது பிறகு நீங்கள் தமிழ் தேசியம்னு சொல்றீங்க. நீங்கள் இங்கே தமிழ்நாடு தனிநாடுன்னு கேட்க வரீங்களா? இல்லை என்ன என்ன உங்களுடைய கொள்கை என்னன்னு சொல்லி தனிநாடு கேட்கலையே. அப்போ ஒரு தமிழர் ஒருவர், அப்போ சீமான் அவர்களுடைய கருத்து இவ்வாறு எடுத்துக்கொள்ளலாமா? தமிழர் ஒருவர் இந்த மாநிலத்தை ஆண்டு விட்டால் அதுதான் இலக்காக இருக்குமா அவருக்கு? தமிழர் ஒருவர் ஆள வேண்டும் என்பதுதான் அவருடைய இலக்கு. அப்போ இங்க ஒரு கேள்வி முன்வைக்கப்படும். எடப்பாடியார் அவர்கள், அவருடைய பார்வையில் எடப்பாடியார் அவர்கள் தமிழர், இதுவரை 60 ஆண்டுகள் பிற மொழியால் ஆண்டு விட்டார்கள். தப்பு தவிர ஏதோ ஒரு எங்களுடைய தமிழை சார்ந்தவர் எடப்பாடியார் அவர்கள் ஆண்டு விட்டார். அப்போது அவருடைய லட்சியம் என்பது பூர்த்தி ஆகிவிட்டது என்று எடுத்துக்கொள்ளலாமா? இல்ல, அது லட்சியம் பூர்த்தி ஆகிறது இல்லை. அண்ணா தமிழர் தானே. அவர் கருணாநிதி தமிழர் இல்லைங்கிறார். ஆமா, கருணாநிதி தமிழர். ஆமா, அதே மாதிரி அம்மையார் ஜெயலலிதா, எம்ஜிஆர் வந்து மலையாளிங்கிறார், ஜெயலலிதா அம்மையார் கன்னடருங்கிறாங்க. ஆனா அவங்க கன்னடம் கிடையாது, தமிழச்சி தான். அவங்க தமிழச்சி தானே, அவங்க கன்னடரே கிடையாது. அவரு பெங்களூர்ல கொஞ்ச காலம் வாழ்ந்தாங்க. ஆனா ஸ்ரீரங்கம் தான் அவங்க பூர்வீகமான ஊரு. நீங்க இப்ப ஹேமமாலினியும் இந்தி படத்தை நடிச்சதுனால இந்திக்காரர் சொல்லுவீங்களா? அந்த மாதிரி தமிழர் தானே. கலைஞர்களே கன்னடத்து பாப்பாத்தி என்று பல முறை அழைத்தது உண்டல்லவா? அது அரசியல் ஆதாயத்துக்காக அவர் பேசியிருக்கலாம். தவறு இல்லையா? பாப்பாத்தி என்று சொன்னதும் தவறு, கன்னடத்து சொன்னதும் தவறு. இப்ப சரோஜா தேவியை கன்னடத்து பைகிலின்னு சொன்னாங்க, கரெக்ட். அவங்க கர்நாடகத்துல பிறந்து வளர்ந்து இங்க வந்தாங்க. மொழி பேசுறது படிச்சது, அது இந்த அம்மா படிச்சது எல்லாமே, வீட்டுல பேசுறது எல்லாமே தமிழ் தானே. இவங்களை எப்படி நீங்க வந்து கன்னடத்துல கொஞ்ச காலம் அங்க வாழ்ந்தாங்கிறதுக்காக அவங்கள போய் நீங்க கரடிகார் சொல்லிட முடியுமா? அது சொல்ல முடியாதுல்ல. அப்படி பார்த்தா அந்த விஷயத்துல வந்து கூட சீமான் வந்து உறுதியாக இருக்கிறது சரி கிடையாதுன்றது என்னுடைய கருத்து. தமிழ்நாட்டுல பிறந்தவங்க தமிழர்கள். இப்போ நம்ம பாக்குறோம், பெரியாரை வந்து பலரும் வந்து தங்களுடைய கொள்கை தலைவராக ஏற்றுக்கொள்வாங்க. இப்போ நேற்று கட்சி துவங்கின விஜய் கூட, அவரு கூட எங்களுடைய கொள்கை தலைவர் பெரியார் என்று முழங்கி இருக்கிறாரு. அதிமுகவுக்கும் கொள்கை தலைவர் பெரியாராக இருக்கிறார்.
அவங்க கொள்கை தலைவர் அண்ணா தான் சொல்றாங்க. இல்ல பெரிய அவர் லெட்டர் பேட்ல பெரியார் இருக்காங்கல்ல, புகைப்படம் இருக்கு இல்லையா? சோ தார்மீக அடிப்படையில அப்போ அவங்க முன் வந்து இதற்கு ஒரு கண்டனம் தெரிவித்திருக்க வேண்டும் அல்லவா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சேகர் பாபு அவர்கள் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இப்போ திராவிடர் கழகத்தினரும் பலரும் வந்து இப்போ போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ அதிமுகவோ சரி, விஜய் அவர்களும் சரி, இன்னும் பிற கட்சிகள் யாரெல்லாம் பெரியாரிலையும் தங்களுடைய கொள்கை தலைவராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தார்மீக அடிப்படையில் இந்த சம்பவத்திற்கு ஒரு பெரியார் மீது அவதூறு கூறியிருக்கிறார் என்ற அடிப்படையிலே கண்டனம் தெரிவித்திருக்க வேண்டுமா வேண்டாமா? தெரிவிப்பாங்க. திமுக தெரிவிச்சுச்சா? ஆமா, திமுக தெரிவிச்சிருக்காங்க, நான் பார்த்தேன். திமுக சேகர் பாபு அவர்கள் அறிக்கை விட்டுருக்காரு. அது மாதிரி இங்கே அறிக்கை வரும், யாராவது ஒருத்தர் அறிக்கை விடுவாங்க. நீ நாள் இருக்குல்ல, இப்பதானே பேசியிருக்கு, அறிக்கை விடுவாங்க. இல்ல சார், ஏன்னா பேரறிஞர் அண்ணாவை பற்றி திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு அவதூறான ஒரு கருத்தை கூறும் பொழுது நீங்கள் கூட்டணியை விட்டு முறிவதற்கான ஒரு முக்கிய காரணமாகவும் அது அமைந்தது என்பதை நம்ம கடந்த காலத்தில் பார்க்கிறோம். அதே அடிப்படையில் பெரியார் அவர்களையும் இவ்வாறான விமர்சனத்தை முன்வைத்திருக்கும் பொழுது அதற்கும் நம்ம வந்து முன் வந்து நம்ம கண்டனம் தெரிவிக்க வேண்டிய ஒரு தார்மீகம் அதிமுகவுக்கு மிக முக்கியமாக இருக்கிறது அல்லவா? கண்டிப்பா இருக்கு. அவங்க அதை செய்வாங்க, அதை எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஆனா சீமானை விட்டு அந்த எதிர்ப்பு தெரிவிப்பதனாலேயே அவங்க அரசியல் ரீதியா ஒதுக்கி இருக்கணும்னு அவசியம் இல்லை, சீமானோட்டு ஒதுக்கி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது நேரடியான குற்றச்சாட்டு, அண்ணாவை அசிங்கப்படுத்து. இங்க பெரியாருடைய அசிங்கப்படுத்துறது என்ன சார்? இல்ல, பெரியார் கோட்பாடுகளுக்கு சொல்றாரு. பெரியார் தனிப்பட்ட முறையில் ஒரு விமர்சனம் பண்ணல. பெரியாருடைய கோட்பாடுக்கு எதிரான கருத்து ரொம்ப பேருக்கு இருக்குது, காங்கிரஸுக்கு இருக்குது, பாஜக இருக்குது. அண்ணாமலை அவர்களுமே கோட்பாட்டு ரீதியான விமர்சனம் பண்ணாரு பேரறிஞர் அண்ணாவை. தனிப்பட்ட முறையில் அவர் ஓடி ஒளிஞ்சாருன்னு அவர் பற்றி ரொம்ப கோழல் அப்படிங்கிற பேசிட்டு இருக்காரு. தொடர்ச்சியா என்ன பேசுறாரு? செருப்பை தூக்கி போட்டாருன்னா இன்னொரு ஜோடிக்காக காத்துட்டு இருப்பாரு. ஏன்னா அந்த செருப்பு வச்சோம்னா அடுத்த மீட்டிங்ல வரிசையா அடிக்க வைப்பாரு. இத்தனை ரூபாய்க்கு ஒரு பைசா 2 பைசாக்கு வந்து எடுத்துக்கோங்க செருப்பை அப்படின்னு சொல்லி அவர் மேற்கோள் காட்டுறாரு பல மேடைகள்ல. இந்த மாதிரி பல விஷயங்கள் அதையும் பெரியாரே தனிப்பட்ட ரீதியிலே விமர்சனம் பண்றாரு இதே சீமான் அவர்களே. தவறு அதுதான். தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணியிருந்தா அதுக்கு கண்டனம் தெரிவிப்பாங்க, கருத்தியல் ரீதியாக விமர்சனம் பண்ணியிருந்தால் கண்டனம் தெரிவிப்பாங்க, கண்டனம் வரும் நிச்சயமா. இப்போ இந்த எப்படி நீங்க கருத்தியல் ரீதியான விமர்சனம் நீங்க அக்செப்ட் பண்றீங்கன்னே எனக்கு புரியல. ஏன்னா இது ஒரு அவதூறு தானே. அவதூறு எப்படி ஒரு கருத்தியல் ரீதியான விமர்சனம் வரும்? கருத்தியல் ரீதியான விமர்சனமும் இருக்குது, அவதூறும் இருக்குது. ரெண்டு இது இருந்துச்சு, அது இல்லை, அது இருந்துச்சு. அவதூறு கலக்கிறது என்று சொன்னால் அவரோட நோக்கம் என்னவென்று புரியும் என்பது எதை பற்றி சொல்றோம்னா, அவருக்கு உள்நோக்கம் இவர் கற்பிக்கல. அவருக்கு ஏதாவது உள்நோக்கத்தை கற்பிச்சிருக்காரா? பெரியார் இந்த கோட்பாடை கண்டுபிடிச்சதுக்கு இப்படி பேசுறதுக்கெல்லாம் உள்நோக்கம் கற்பிச்சிருக்காரு இல்ல. பெரியார் வந்து சமூக நீதியை சீர்திருத்தவாதியாக இருந்தாருங்கிறத அவர் ஏத்துக்கிறார். அவருடைய இந்த கருத்தியல் அடிப்படையிலான இந்த கோட்பாடுகளை தான் அவர் எதிர்க்கிறார். தமிழ் தேசியத்துக்கு ஆதரவா பெரியார் முழுமையா இருந்தாரா? தமிழ் மொழியை ரொம்ப சிறுமிப்படுத்தினாரு, கேவலப்படுத்தினாரு, அதையெல்லாம் சொல்றேன். அதெல்லாம் சொல்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க மற்றபடி அவர் பெரியார் சீர்திருத்தவாதிங்கிறத ஏத்துக்கிட்டு தானே பேசுறாரு இன்னைக்கு கூட. அதை நானும் சொல்றேன். எனக்கும் கருத்தியல் ரீதியாக பெரியாருடைய திராவிட நாடு என்ற கோட்பாடு ஏற்புடையதல்ல. ஆனா சமூக திராவிட மாடல் என்று சொல்வது ஏற்புடையதல்ல. திராவிட மாடல்னா நீங்க 4 மாநிலத்தையும் இருக்க எல்லா இனங்களையும் ஒண்ணு சேர்க்க முடியுச்சா உங்களால? நீங்க மட்டும் தான் இருக்கிறீங்க. அப்ப எதுக்கு திராவிடம் சொல்றீங்க? தமிழர்கள் மட்டும் திராவிடம் ஆக முடியாது, புரியுதா உங்களுக்கு? தமிழ்நாடு மட்டும் திராவிட நாடாக முடியும். இன்னும் நம்மளுடைய அண்டை மாநிலங்களுடைய மொழிகளும் இணைந்தால் 4 மொழி குடும்பங்களும் ஒன்று சேர்ந்துதான் கேரளா திராவிட வார்த்தையை பயன்படுத்த முடியும். அவங்க அந்த வார்த்தையை பயன்படுத்த விரும்பல. இது திராவிட கலாச்சாரம் சொல்லுங்க, கரெக்ட். எங்க நம்ம வந்து சிந்து சமவெளி நாகரிகம் என்ன, அதுக்கு இங்க அதே நேரத்துல இங்கேயும் தமிழகத்திலையும் ஒரு நாகரிகம் இருந்துச்சு. 2க்கும் தொடர்பு இருக்குன்னு ஐரோப்பியர்கள் சொல்றாங்க. மொழியில வந்து இன்னும் அந்த திருத்தம் வரல. அந்த மொழியை யாராலும் ஆய்வு செய்து கண்டுபிடிக்க முடியுது. சிந்து சமவெளி மக்கள் பயன்படுத்திய மொழியும் அன்னைக்கு இங்க தமிழ்நாட்டில் பயன்படுத்தப்பட்ட மொழி ஒன்றாக இருந்ததா, இணைக்கப்பட்டதாங்கிறது, அதுக்கு தொடர்பு இருக்கிறதா என்பதை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல இன்னைக்கு கூட. அதுதான் தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ண அவங்க பரிசு தொகை தரேன்னு. அதனால அந்த சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் அங்க இருந்ததுக்கும் இங்க இருந்ததுக்கும் ஒரு ஒருமைப்பாடு இருந்து அது திராவிட, இங்க இருந்தது திராவிடம். அன்னைக்கு மொழி குடும்பங்கள் பிரிப்படல, ஒரே மொழி குடும்பமா இருந்தாங்க திராவிடம். அது திராவிட கலாச்சாரம்.
அதற்கும் அங்கே இருந்த சிந்து சமவெளியில இருந்த அந்த கலாச்சாரத்துக்கும் ஏராளமான ஒருமைப்பாடுகள் இருக்குன்னு சொல்லி அதை திராவிட கலாச்சாரம் சொல்லி ஆங்கிலேய ஹிஸ்டாரியன்ஸ் சொன்னாங்க. பட் அது டிஸ்பியூட்டுக்குள்ளதான் இருக்குது, இன்னைக்கு முழுமையாக எஸ்டாப்ளிஷ் பண்ணல. ஆனா திராவிட கலாச்சாரம் தான் தமிழ்நாட்டில் இருந்தது ஒண்ணும் இல்லை, வித்தியாசம் இல்லை. அதனாலதான் அது பிற்காலத்தோட நவீன காலத்தோட மெட்ராஸ் பிரசிடென்சியா தான் வந்துச்சு. அதுக்கு பின்னாடிதான் மொழி குடும்பங்கள் மாநிலங்களாக பிரிஞ்சாங்க. ஸோ திராவிட கலாச்சாரம் சொல்லுங்க கரெக்ட். திராவிடம், திராவிட நாடு, திராவிட பாடல் சொல்ற அர்த்தமில்லாத விஷயம். அதே போல தமிழர்கள் மட்டும் ஒன்று கூடி நீங்க திராவிடம் சொல்ல முடியாது. ஓகே. அதே போல சார், திராவிடம் என்று யாரெல்லாம் முழங்கினார்களோ அவர்களுக்கு எதிரான கருத்தை தான் நான் இனி பேச போறேன், அவர்கள் அந்த கருத்திலே ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முன்னெடுப்பா இருக்குன்றாரு. இதே திரு சீமான் அவர்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தங்களுடைய வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அயோத்திதாசர் பண்டிதராக இருக்கட்டும், இரட்டைமலை சீனிவாசன் அவர்களாக இருக்கட்டும், அவர்களுமே திராவிடத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தானே. இப்போ திரு அயோத்திதாசர் பண்டிதர் அவர்கள் திராவிட பொதுஜன சபை என்று நடத்தியவர். அவரே நாங்கள் ஆதி திராவிடர்கள், நாங்கள் கழகக்காரர்கள், நாங்கள் ஒருபோதும் இந்துக்கள் அல்ல, நாங்கள் இன்னும் சொல்ல போனா எங்களுடைய பட்டியலினத்தினுடைய ஆதி மதம் பௌத்தம் என்று அவர் முழங்கியவர். அப்போ அவர் அயோத்திதாசர் பண்டிதர் அவர் எதிர்ப்பாரா, இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் எதிர்ப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க முன்வைக்கப்படுது. உங்க காலத்துல திராவிடம் என்று சொன்ன சரி, திராவிடமா தான் இருந்துச்சு. அவர்கள் என்னவாக பயன்படுத்தினார்கள் திராவிடத்தை? எப்படி பார்ப்பனியத்துக்கு எதிராகத்தானே அந்த திராவிடம் என்ற ஒரு கருவியை அவர்கள் இருந்து எடுத்தார்கள். பெரியார் செஞ்சதான் அது அவர்களுக்கு முன்னோடியே தானே, பெரியாரோட முன்னோடி தானே அயோத்திதாசர் பண்டிதர் அவர்களும் அதே தானே பெரியார் அவர்கள் முன்னெடுத்தார். நீங்க அந்த நேரத்துல திராவிடம் இருந்துச்சு, திராவிடர்கள் ஒன்றாக இருந்தாங்க. அந்த நேரத்துல அந்த கருத்துக்கள் முன்னெடுக்கப்பட்டது. இன்னைக்கு திராவிடர்கள் தனித்தனியா பிரிஞ்சாச்சு, இனங்களா பிரிஞ்சு 56 பிறகு சொல்றீங்க, மொழிவாரா இல்ல, இனக்குழுக்களா இல்லைங்க. அதுக்கும் முன்னாடி நான் 9ஆம் நூற்றாண்டு சொல்றீங்க. அது இனக்குழுக்களாக அவங்க இல்ல, ரேஸா இல்ல, ஐடென்டிஃபை ஆகல. அவங்க தனித்தனி இனமா பிரிகிறாங்க, மொழிவாரி இணையமா. இப்ப போய் நீங்க திராவிடம்னு யாரை குறிக்கிறீங்க சொல்லுங்க. இப்ப திராவிடம் இப்போ என்ன விளக்கம் சொல்றாங்க? இல்ல இப்ப என்ன விளக்குறாங்க அப்படின்னா, யாரெல்லாம் பார்ப்பனியத்துக்கு எதிராக இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் சனாதனத்துக்கு எதிராக இருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் திராவிடர்கள் அப்படின்ற ஒரு கருத்தியல் ரீதியாக மிகவும் சுருக்கிட்டாங்க இப்போ அவங்களுடைய டெஃபினிஷனை. சரி சொல்லிட்டீங்க. அவங்க சொல்றாங்க பிராமணர்கள் தமிழர்கள் தான் சொல்றாங்க, அவங்களும் நாங்களும் திராவிட இனம் தான் அப்படி. அதாவது குலத்துருமணி அண்ணன் கூட ஒரு மேடையில சொல்லியிருந்தாரு, பிராமணர்னு வர்ணத்தை ஒரு சாதி பேரா வச்சிருக்காங்க. அப்போ பிராமணனுடைய பார்வையின்படி பிற சாதிகள் அனைவருமே சூத்திரர்கள் தான். நீ எப்போ பிராமணுங்கிற பட்டத்தை நீ இறக்கிட்டு வரியோ அப்பந்தான் உங்களை நான் ஒரு சக மனுஷனாகவோ உங்களை ஒரு தமிழராகவும் நாங்க ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்களே. அவங்க தரப்பு ஜாதிய பிராமணர் ஜாதியை அவங்க வச்சுக்கலையே, எங்க வச்சிருக்காங்க உங்க ஜாதி அடையாளத்தை? நம்ம தான் உங்களை பிராமணர்கள் சொல்லிட்டு இருக்கோம் திரும்ப திரும்ப. அவங்க எங்க பிராமணர்கள் எழுதுறாங்களா? ஜாதி எங்க ஜாதி பிராமணர்கள் எழுதுறாங்களா? நம்ம தான் சொல்றோம் அவங்க பிராமின்ஸ் சொல்லி. ஐயங்காருன்னு பட்டம் கொடுக்குறாங்க. என்ன ராமானுஜா? உங்களுக்கு தெரியாதது இல்ல, மோடி அவர்கள் 2019 சவுக்கிதார் என்று அவர் பேருக்கு பின்னாடி பொறித்தார் அல்லவா? ட்விட்டர்ல எல்லாத்துலயும் பிஜேபியினர் காரியகர்த்தாக்களும் சவுக்கிதார் என்று பெயர் பொறித்தார்கள் அல்லவா? இந்த கேள்வி சுப்பிரமணிய சுவாமியிடம் கேட்கப்பட்டது, ஏன் நீங்கள் சவுக்கிதார் என்று பெயர் பொறிக்கவில்லை என்று. அதற்கு சுப்பிரமணியம் சுவாமி கூறிய பதில், நான் சவுக்கிதார் அல்ல, நான் பிராமின், அவர் சவுக்கிதார் வேலை தான் அவர் பார்க்கணும், நான் பிராமின், நான் பிராமண வேலை தான் பார்ப்பேன்னு சொல்லி சுப்பிரமணிய சுவாமி சொன்னார். அப்போ இந்த காலத்திலும் 21ஆம் நூற்றாண்டுலயும் அந்த மனோபான்மை இருக்கிறது நீங்க மறுக்க முடியுமா? இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா பிராமணர்களை நீங்க ஐயங்காரு ஐயர்னு அவங்க போட்டுக்கிறாங்க ஒழிய பிராமணன் அவங்க யாருமே தங்களுடைய ஜாதியை குறிப்பிடுறது. நம்ம தான் பிராமணன் குறிப்பிடுறோம், ஒன்றுபடுத்தி சொல்றோம். அது இருக்கட்டுங்க. பிராமணர்கள் ஆரியர்கள் வச்சுக்கிறோம், ஆரியர்கள் வந்தேரிகள் சொல்றீங்க. ஆனா அந்த தியரி இன்னும் டிஸ்ப்ரூவ் ஆகுது. இப்ப டிஸ்ப்ரூவ் ஆகுது. அவங்க வந்தவங்க இங்கதான் இருந்தவங்க தான் சொல்லி, கேஞ்சட்டிக் ஏரியாஸ்ல அவங்க இருந்தவங்க சொல்லிதான் வருது. அவங்க வந்தவங்க இல்ல, மத்திய ஆசியாவில இருந்து வந்தவங்க இல்லைன்னு சொல்லி இப்போ ஒரு தியரி வருது. அதை பல பேர் ஏத்துக்கிறாங்க. அதனால நீங்க இந்த மாதிரி ரொம்ப நம்பகத்தன்மையற்ற
வரலாற்று ஆசிரியர்கள் எழுதிய குத்து மதிப்பா எழுதின விஷயங்களை வச்சுக்கிட்டு இன்னைக்கு இருக்க அரசியலை நீங்க திரிக்க முடியாது. இப்ப பிராமணர்கள் நீங்க சொல்றீங்க, இங்க ஆதிக்கம் இருக்குதா? தமிழ்நாட்டுல பிராமணர் ஆதிக்கம் இருக்குதா? பெரியார் வருகைக்கு பிறகு கணிசமா குறைஞ்சிருக்கு. கணிசமா இல்லவே இல்லை. இன்னைக்கு ஆதிக்கம் யார் செலுத்துறா? நான் அதான் கேக்குறேன். இன்னைக்கு தலித் மக்கள் மீது ஆதிக்கம் இல்ல சார். நம்ம என்னதான் சட்டமன்றத்துல இந்த பிராமண எம்எல்ஏக்கள் இல்லாட்டியும் நம்ம பிராமணர் இல்லாத அமைச்சரை உண்டாக்குனாலுமே கூட கோப்பு யார்கிட்ட போகுது? ஆளுநர்கிட்ட தானே போகுது. அந்த ஆளுநர் என்னவா இருக்காரு? அந்த ஆரியனரா தானே இருக்காரு. அப்ப அந்த ஆளுநர் முட்டுக்கட்டையா இருக்காரு. அதுக்கு முன்னாடி சென்னா ரெட்டி அவரை பிராமணரா? எல்லா இவரு இப்ப வழக்கறிஞர்களை பாருங்க, நீதிமன்றங்கள வழக்கறிஞர்களை பாருங்க, முழுக்க முழுக்க அப்ப யாரோட அதிகமா இருக்கு? சொல்றேன், ஏராளமான உயர் பதவிகள்ல, மத்திய அரசு பதவிகள்ல, நீதிபதிகளாக எல்லாத்துலயும் இன்னும் கூட பிராமணர்கள் இருக்காங்க. அதுக்கு எதிராக போராட வேண்டிய அவசியம் இருக்குது. மற்றவங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குது, அதை அமல்படுத்த சொல்லி வற்புறுத்த வேண்டிய தேவை இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன். என்ன, ஆனா ஆரியர்கள் நான் உங்களை சொல்றீங்கன்னா அதுக்கு ஏதாவது ஆதாரம் உங்களால தர முடியுமா? ஆரியர்கள் திராவிடர்களுக்கான தனியா அடையாளம் இருக்கு. திராவிடர்களுக்கு நான் சொல்றேன், தனி நிலப்பரப்புல அவங்க ரொம்ப காலம் இந்த பண்பாடு ரீதியாக, கலாச்சார ரீதியாக ஒரு இனம் இருந்தாங்க. பிறகு அது ரேஸ் ஆச்சு. பிறகு இனக்குழுக்கள் பிரிஞ்சது, இனங்கள் பிரிஞ்சது, இனக்குழுக்கள் இனமா பிரிஞ்சது. அதனால நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற நிலைமையில நீங்க பிராமணர்களை எதிர்ப்பதற்கு என்ன திராவிடம்னா வேணா நீங்க அவங்களெல்லாம் சேர்த்து போராடுவீங்களா? அந்த 3 மாநிலங்களுக்கு உங்களோட வருவாங்க, கண்டிப்பா வரமாட்டாங்க. இப்ப கேரளால வருவாங்க. இப்ப கேரளால எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க இந்த 4 மாநிலங்கள்லயும் வேறுபாடு இருக்குங்க. நீங்க தமிழர்களாவே பிராமணர்களை எதிர்க்கலாமே, ஏன் என்ன தப்பு? அதுக்கு திராவிடம் தேவையில்லையே. இன்னொன்னு சொல்றேன், இப்ப கேரளா நீங்க இந்த பெரியாரை பத்தி நான் சொல்ற ஒரே விஷயம் கருத்து என்னன்னா, இங்க நீங்க திராவிட கட்சியுடைய ஆட்சி 60 வருஷத்துக்கு மேல இருக்கு. பெரியார் ஆரம்பிச்சதை எடுத்துக்கிட்டீங்கன்னா 90 வருஷமா, ஒரு நூற்றாண்டு காலம் இந்த திராவிட இயக்கங்கள் இங்க வேறு ஒன்றி செழித்து வளர்ந்து கொண்டு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் கேட்கிறாங்க, இங்க தலித் விடுதலை அடைஞ்சிருக்காங்க சொல்லுங்க. இன்னைக்கும் தலித் காலனிகள் இருக்கு. கேரளாவில் நாராயணகுரு, அவரும் கடவுள் மறுப்பாளர் இல்லை, அவர் ஒன்றும் திராவிடம் பேசல, மலையாளிஸ் கூட பேசல. அவர் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை விடுதலைக்காக அவர் போராடி அவங்களை ஒன்றிணைத்து என்ன, அவர் மேல் ஜாதி அடக்குமுறைக்கு எதிராக அவர் அங்க நாயர் சொசைட்டி, நம்பூதிரிகள் 2 பேருக்கு எதிராக அவர் இவங்களை திரட்டி பெரிய அளவுக்கான போராட்டங்களை நடத்தி அவர் என்ன பண்ணாரு, அன்னைக்கு அங்க இடதுசாரி இயக்கத்தோட இணைந்து கொண்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேரளாவில் எங்கேயுமே சேரிகள் கிடையாது, அந்த காலனிகள் கிடையாது, எந்த ஊர்லயும் காலனிகள் கிடையாது, எந்த ஊர்லயும் தனி கிணறு, தனி சுடுகாடு இதெல்லாம் கிடையாது. ஏன்? அங்க திராவிடமா செஞ்சிச்சு. கம்யூனிஸ்ட் தோழர் இஎம்எஸ் நம்பூதிரி பாட் அவர்கள் இன்னைக்கு ஆலயங்கள்ல வைக்கம்ல அன்னைக்கு போராட்டம் நடத்த வேண்டியது பெரியார் போய் என்ன, இந்த தலித் மக்கள் ஆலயத்துக்கு சுத்தி வட்டாரத்தில் நடக்கிறதுக்கே இப்ப போராட வேண்டியது. ஆனா இன்னைக்கு அங்க ஆலயங்கள்ல தலித் மக்கள் போறதுக்கு தடையே இல்லையே, சீண்டாமை இல்லையே. நீங்க 60, 70, 90 வருஷம், ஒரு நூற்றாண்டு போராடி தலித் மக்கள் இன்னைக்கும் என்ன இது அரசுக்கு சொந்தமான இது கோயில்களுக்குள்ள போக முடியலையே, தனியார் கோயில்களுக்குள்ள போக முடியாட்டி பரவாயில்ல, அரசு கோயில்களுக்குள்ள இன்னைக்கு போக முடியலையே. அவங்க போராடினா கூட அது தடுத்து நிறுத்துறீங்களே நீங்க. இங்க எல்லாம் எந்த கோவிலுக்குள்ளேயும் போக முடியாம நீங்க போய் என்ன பண்றீங்க, வைக்கத்துல பெரியாருக்கு சிலை எழுப்பி நூலகம் கட்டுறீங்க. இது வெக்கக்கடை இல்லை. இங்க எதுவும் செய்ய முடியல, இங்க இருக்க கோயில்கள்ல தனித்து போக முடியலங்க. அதுவும் இவங்க யாரு, அரசு கோயில்கள் என்ன யாரு கட்டுப்பாட்டுல இருக்குது, அறநிலைத்துறை கோயில்களுக்குள்ள சொந்தமான கோயிலுக்குள்ள மேல்பாதிரா தானே, அது அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோவில். தலித் மக்கள் உள்ள போக முடியல, மூடி வச்சுட்டீங்க. அவங்க போகணும்னு சொன்ன உடனே இன்னைக்கு எங்க அடக்குமுறை எங்க இருக்கு தலித் மக்கள் மீது? அவங்க தானே ஆதி திராவிடர்கள் சொல்றீங்க, அவங்க அடக்குமுறை செய்யற திராவிடர்கள்.
நீங்க சொல்ற அதே திராவிடர்கள் ஆதிக்க ஜாதிகள் தான் அவங்களை அடக்குறாங்க. இன்னைக்கு பிராமணர் போய் தலித்துகள் அடக்கல, எந்த இடத்துலையும் பிராமணர்கள் போய் தலித் மக்கள் அடக்கல. அப்ப திராவிடத்தை எப்படி தலித் மக்கள் ஏத்துக்குருவாங்க சொல்லுங்க? அதனால இது திராவிடம் என்பது பெருசா ஒண்ணும் சாதிக்கல தமிழ்நாட்டுல, அதை விட்டுடுங்க. அதனால நீங்க எப்படி தமிழினம் சொல்லி கொண்டு வாங்க, தமிழினத்துக்கான போராட்டம். அது பிரிந்து போகும் உரிமை இங்க தேவையில்லை. திராவிடம் இங்க பெருசா சாதிக்கலங்கிறத நீங்க கேரளாவோட ஒப்பிட்டு சொல்றீங்க. அதாவது இங்க என்ன, இங்க இருக்க நிலைமையை பார்த்து சொல்றேன். இன்னைக்கு சமூக பொருளாதார நிலைமையில மிகவும் வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்கள்ல பெரும்பகுதியினர் யாருன்னா நிலமில்லாத கூலி விவசாயி. வேலை செஞ்சாதான் அவனுக்கு சம்பளம், வேலை இல்லாத காலத்துல அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்ப அந்த கூலி விவசாயிகள்ல 80% அரசினுடைய ஆணைகள் கேட்டா சொல்லுது 80% தலித் மக்கள். அவனை பிறகு எப்படி தீண்டாமையை நீங்க என்ன அகற்ற முடியாம திராவிடம் என்ன சாதிச்சிச்சு, திராவிட மாடல் சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்குது? நீங்க தமிழின போராளிகளை அங்க பாருங்க, தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்துங்க, அதுதான் சாத்தியமானது. ஓகே, தமிழுக்காக போராடுறதுதான் சாத்தியம். ஓகே, இறுதியான ஒரே ஒரு கேள்வி. இப்போ நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம், பிஜேபியினர் பெரியார் அவர்களை கடுமையாக விமர்சிப்பார்கள், இது மாதிரியான அவதூறுகளை பேசுவார்கள். பெரியார் சிலையை அகற்ற வேண்டும், எப்படி திரிபுராவிலே லெனின் சிலையை அகற்றியது போல தமிழ்நாட்டிலே பெரியார் சிலையை அகற்ற வேண்டும் சொல்லி ஹெச் ராஜா போன்றவர்கள்லாம் பேசிட்டு வந்தாங்க. பிறகு அண்ணாமலை அவர்களோட வருகைக்கு பிறகு பிஜேபியினர், குறிப்பாக திரு அண்ணாமலை அவர்கள் பெரியாரையோ திராவிடத்தையோ அந்த கொள்கைகளோ பெரிதாக விமர்சனம் செய்து நம்ம பார்க்க முடியலை. மாறாக அவர் இங்கே நடக்கக்கூடிய நிர்வாக சீர்கேடுகள், ஊழல்கள், அது சம்பந்தமாகத்தான் அவர் அதிகமாக பிரச்சாரத்திலே பேசி கொண்டு வந்திருந்தார். இப்படி இருக்கும் பட்சத்தில் பிஜேபி கூட ஓரளவு பெரியாரை சாஃப்ட் கார்னரில் டீல் பண்ணுது. நாம் தமிழர் இந்த அளவுக்கு ஒரு அக்ரெசிவாக பெரியார் இந்த அளவுக்கு ஒரு அடிக்கிறதுக்கான காரணம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இதன் மூலயமா இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது திராவிடர் கழகத்தினார். சீமான் அவர்கள் ஆர்எஸ்எஸ்னோட ஊதுகுழலாக போயிட்டாரு, அதனால தான் இப்போ சம்பந்தமெல்லாம் பெரியாரை இவ்வளோ கடுமையாக விமர்சிக்காரு. இதுவரை எங்களுடைய கொள்கையை வழிகாட்டின்னு சொன்னவர் இப்போ இவ்வளோ கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பிஜேபியினுடைய ஸ்டாண்டையும் இப்போ அண்ணா நாம் தமிழர் ஸ்டாண்ட் ஒப்பிட்டு சொல்கிறாங்களா, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பாஜகவுக்கும் திராவிடத்துக்கும் பாஜகவினுடைய அந்த இது என்னது சனாதனம் சொல்லுவீங்க இல்லையா, இந்துத்துவா, சனாதனம் நான் சொல்ல மாட்டேன், இந்துத்துவா கோட்பாடுக்கும் திராவிட நாடு கோரிக்கை கோட்பாடுகளுக்கும் நேர் எதிரான முரண்பட்ட கருத்துக்கள் இருக்குது. அது வேற தளத்துல அவங்க அதை சித்தாந்த ரீதியாக அவங்க சந்திக்கிறாங்க. அதை அவங்க மட்டுப்படுத்திக்கிட்டது காரணம், பெரியாரை திராவிடத்தையும் ரொம்ப எதிர்த்தோம்னா தமிழ்நாட்டுல உள்ள புக முடியாது, அதனால சாப்பிட்டு. ஆனா இவரு வேற நிலையிலிருந்து இருக்கிறார். இவரு திராவிடத்தை எதிர்ப்பதற்கு தமிழ் தேசியத்தை பயன்படுத்துறாரு, மாற்று சக்தியாக தமிழ் தேசியத்தை பயன்படுத்துறாரு. அதனால அவர் பயப்படாம செய்யறாரு. தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கும் போது அதுக்கான சப்போர்ட் அவர் பேசிங்க கிடைக்குது, அவரை தீவிரமா முன்னெடுக்கிறார். அவ்வளவுதான். ரெண்டு பேருக்கும் ஒரே தளத்து, ரெண்டு பேரும் திராவிடத்தை எதிர்க்கிறாங்கிறத வச்சு இவங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்குன்னு யாரும் சொல்லிட முடியாது. அவர் ஆர்எஸ்எஸ் எடுக்கிறார், தமிழ் தேசியத்துக்கு எதிரானதுன்னு சொல்றாரு. ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா என்ப கோட்பாடுகள் தமிழ் தேசியத்துக்கு எதிரானதுன்னு தான் சொல்றாங்க. இப்போ இவர்கள் வளர்ச்சியடைய வேண்டும் என்று சொன்னால் ஆர்எஸ்எஸ் பிஜேபி பெரியாரை சாஃப்ட் கார்னர் டீல் பண்றாங்க. இப்போ இவர் ஒரு வளர்ந்துட்டு வராரு, இப்போ ஒரு 8% வாக்கை ரீச் பண்ணியிருக்காரு. இப்போ இவரும் பெரியாரை இப்போ இவ்வளோ கடுமையாக விமர்சனம் பண்றாரு. இந்த விமர்சனத்தினுடைய எதிர்வழியாக வரக்கூடிய காலங்களில் நாம் தமிழரோட வளர்ச்சி ஏதேனும் தடங்கள் ஏற்படுமா, அல்லது அவருடைய வளர்ச்சி என்னவா இருக்கும் வரக்கூடிய காலங்களில், நீங்க எப்படி கணிக்கிறீங்க? இல்ல, தமிழ் தேசியம் பேசுறதுனால அவருக்கு வளர்ச்சி ஒன்றும் குறையாது, அது கூட்டிட்டு தான் போகும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். அவர் தனித்துதான் போட்டி, திராவிட மாடலுடைய ஒவ்வாமையை அது எதுவும் சாத்தியம் எதுக்கும் பயன்படாது என்பதை, என்ன அது ஒரு தவறான கண்ணோட்டம் என்பதை திரும்ப திரும்ப அவர் தோல்விச்சு காட்டும் போது அவர் வளர்ச்சி. அவர் ரெண்டு கட்சி தான் எதிர்க்கிறார், திமுக மட்டும் எதிர்க்கல, அண்ணா திமுக எதிர்க்கிறார். அது ஒண்ணும் அவர் கரெக்ட், திராவிடத்தை எதிர்க்கிறார்.
திராவிட கட்சிகளையும் புறந்தள்ளுறாரு. வளர்ச்சி இதன் மூலியமாக அவர் வளர்ச்சி பாதையெல்லாம் செல்வார் வரக்கூடிய காலங்களிலே அப்படின்று நீங்க அவருக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. ஆனா நீங்க உங்களை போன்றவர்கள் தொடர்ச்சியா சொல்லிட்டு வரீங்க, அவர் வந்து தேர்தல கூட்டணி வைக்கணும், சில காம்ப்ரமைஸ் செய்யணும், அப்பதான் தன்னுடைய கட்சியை அது அவருக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமான விஷயம். ஃபர்ஸ்ட் பாஸ்ட் தி போஸ்ட் எலெக்ஷன் சிஸ்டத்துல தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி தவிர்க்க முடியாதது. அவ்வளவுதான் நான் சொல்றேன் எல்லாருக்கும். ஆனா நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக நீங்க ஒரு கருத்தை கூறினீர்கள், நாம் தமிழர் கட்சி வளர்ச்சியெல்லாம் அடையாது, அது வந்து இருக்கிற வாக்க தக்க வச்சாலே பெரிய விஷயம் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் அவர் வந்து 1.5% கூடவே வாங்கிட்டாரு. ஏற்கனவே முன்பு சட்டமன்ற தேர்தல் 6.8 வாங்கினாரு, இப்ப 8.2 வாங்கிட்டாரு. வளர்ச்சி பார்த்து தானே இருக்காரு அவரு. இல்ல நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய வளர்ச்சி என்ன அடைஞ்சிட்டாரு, ஒரு 2% 1.5% கூட வாங்கியிருக்காரு. அது திமுக இழந்த இந்தியாவிலேயே பாருங்க, எல்லா கட்சியும் ஆம் ஆத்மி சரிவை சந்திச்சு, அகாலிகள் சரிவை சந்திச்சு. இல்லைங்க, திமுக கூட்டணி சரிவை சந்திச்சுச்சா இல்லையா? அவங்க 6.5% வாக்குகளை குறைவா வாங்கினாங்க. அது எங்க போச்சு? அதிமுகவுக்கு போல, வேற யாருக்கு போச்சு? அது குறிப்பா நாம் தமிழருக்கு நாம் தமிழருக்கு 2% போயிருக்குது, 4% பாஜக கூட்டணி போயிருக்கு. அதுதான் காரணம் ஒழிய இவர் வளர்ந்தாருங்கிறத விட திமுக தேஞ்சு போச்சுங்கிறதா காரணம். ஓகே, பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாகவும் அருமையாகவும் வரலாற்று சான்றுகளோடு ஒப்பிட்டு விளக்கியமைக்கு மிகுந்த நன்றிகள் சார். நன்றி. கொக்கு செய்திகள் நேயர்களுக்கு இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.